இன்றைக்கி என்ன குழம்பு பார்க்கலாமா? வாங்க. சின்ன பூ குழம்பு தான். துளசி செடி நல்லா நீட்டாக வளர்ந்துட்டு வருது. வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறது துளசி செடியே நல்லது. துளசியும் கற்பூரவல்லியும் கொஞ்சம் சளிக்கு நாங்கள் அப்பப்போ பிடிக்கிறோம். இது இன்றைக்குள்ள குளத்தை பாருங்கள், சூப்பராக பூக்கணும். சிமெண்ட் தண்ணி கொஞ்சம் சின்னதாக போட முடியுது. அவ்வளோதான் சாப்பிட்டேன். இனிமேல் இப்போ நம்ம வீடியோ பாருங்கள். நம்ம வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல் வீடியோ நிறைய பேர் பாருங்கள். அவ்வளோதான். டிவி ஓடிக்கிட்டுருக்கு, சாமி படம் டிவி ஓடிக்கிட்டுருக்கு. அவ்வளோதான். பாய். வெல்கம் டு அமுதாரணி கிச்சன். தொடர்ந்து போட்டுக்கிட்டேன் பாருங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க. இன்றைக்கி காலையில் சூடான சாதம், சிக்கன் கிரேவி அப்படியே ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கோம். சளியாக இருக்கிறதுனால ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கோம். இது மட்டன் குழம்பு. இதில் உள்ளதெல்லாம் எடுத்து வறுக்கணும். அவ்வளோதான். சூப்பராக அப்படியே எடுத்து வறுக்க வேண்டியதான். அவ்வளோதான். இன்றைய சிம்பிளான சமையல். அவ்வளோதான். இது சாம்பார் கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதான். பாய். வெல்கம் டு அமுதாரணி கிச்சன். நைட் டின்னர் என்னென்னு பார்க்கலாம். நைட்டு டிஃபன் எங்களுக்கு எண்ணெய் போடாத சப்பாத்தி நீட்டாக சுட்டிருக்கோம். எங்கள் பையனுக்கும் மருமகளுக்கும் பூரி. அதோட வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு நீட்டான வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு போட்டு தேங்காய் ஊற்றாத ஒரு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கோம். ஒரு கிரேவி மாதிரி வச்சுருக்கோம். சாம்பார் எப்படி எப்போ அதை மாதிரி வச்சுருக்கோம். அப்படி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சூப்பரான வெங்காயம் தக்காளி ஒரு கிரேவி எல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு குழம்பு பொடி மிளகாய் பொடி மஞ்சத்தூள் பூண்டு தட்டி போட்டு நீட்டாக ஒரு கிரேவி மாதிரி வச்சுருக்கோம். நீட்டாக ஒரு பொரிக்கிழங்கு மாதிரி வச்சுருக்கோம். நைட் டிஃபன். இது பூரி சூப்பராக நீட்டாக நல்லா புசு புசுன்னு நல்லா வந்திருக்குது. பாருங்க, சூப்பராக நல்லா வந்திருக்குது பூரி. எங்களுக்கு எண்ணெய் போடாத சப்பாத்தி எண்ணெய் இல்லாத சப்பாத்தி நீட்டாக சுட்டுருக்கோம். அவ்வளோதான். நைட் டின்னர். தொடர்ந்து நம்ம சமையலை பாருங்கள். தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம சமையலை பாருங்கள். பாய். அடுத்து நம்ம சமையலை பார்க்கலாம். வெல்கம் டு அமுதாரணி கிச்சன். இன்றைக்கி காலையில் தக்காளி குழம்பு. இன்றைக்கி புதன்கிழமை. தக்காளி குழம்பு. சூப்பரான தக்காளி குழம்பு. ஒரு முட்டை தோசை பற்றியே ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஒரு முட்டை தோசை அப்படியே பரட்டி போட்டு வேண்டியதான். முட்டை தோசை எப்பவும் போல் மாவு எடுத்து வச்சுருக்கேன். தான் ஒயிட் சாதம். இது பசலிக்கீரை கூட்டு. கீரையும் கூட்டு. பாசிப்பருப்பு பசலிக்கீரை கூட்டு. இது உருளைக்கிழங்கு அவிச்சு பொரியல். நல்லா மிளகு சோம்பு பூண்டுலாம் போட்டு கடுகு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு பெருங்காயத்தூள் போட்டு இதை உப்பு போட்டு பசரி வச்சுருந்து மிளகாய் பொடி போட்டு நீட்டாக இதை பெப்பர் தூள் சோம்பு இதை வச்சுருக்க பவுடரை போட்டு நல்லா கிண்டி விட்டு இறக்க வேண்டியதான். அவ்வளோதான். இது உருளைக்கிழங்கு பொரியல், கீரை பாசிப்பருப்பு கூட்டு போட்டு ஒரு ஒயிட் சாதம், முட்டை தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். சூப்பரான முட்டை தோசை. இது சாத தோசை. அவ்வளோதான். தக்காளி குழம்பு எப்படி வச்சோன்னா கடுகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயத்தை நல்லா கடுகு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு தக்காளியும் வதக்கிட்டு குழம்பு பொடி மிளகாய் பொடி மஞ்சத்தூள் போட்டு நீட்டாக அது எண்ணெயிலே வதக்கிட்டு நம்ம போதுமான கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா உப்பு போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். நல்லா கொதிச்சிடும். அதுக்கப்புறம் நல்லா கிண்டி இறக்க வேண்டியதான். சூப்பரான தக்காளி குழம்பு. புதன்கிழமை இன்றைக்கி இன்னும் எடுக்கலாம். நாளைக்கு ஏதாவது எடுக்கணும். அதனால் சரி இன்றைக்கி தக்காளி குழம்பு, பாசிப்பருப்பு, பாலக்கீரை கூட்டு, ஒரு தோசை.
சூப்பரான தோசை. சூப்பரான தோசை. அவ்வளோதாம்மா. நான் வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தக்காளி குழம்பு, சூடான சாதம், பாசிப்பருப்பு, பாலக்கீரை கூட்டு, உருளைக்கிழங்கு அவிச்ச பொரியல், ஒரு சூப்பரான தோசை. அவ்வளோதான். வந்து ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய், வணக்கம்.